வெல்கம் டு ஃப்ளேவர் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாப்பிடவே அடம் பிடிக்கிற குழந்தைங்க கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு தர போகும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியானது அதே சமயம் டேஸ்டியானதும் கூட. இந்த ஸ்நாக்ஸை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இன்றைக்கே கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணி அசத்திடலாம். இதுக்கு முதல்ல நம்ம ஒரு பவுல் எடுத்துட்டு 3 முட்டை உடைச்சி எடுத்துக்கலாம். முட்டை ரூம் டெம்பரேச்சரில் இருக்க வேண்டியது அவசியம். இப்போ நம்ம 3 முட்டை உடைச்சி எடுத்தாச்சு. இதில் இப்போது நான் தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்க போகிறேன். இப்போ நீங்கள் நிறைய பேருக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னா 5லேருந்து 6 முட்டை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நார்மலாக நீங்கள் ஒரு ஃபோர்க் வச்சு அல்லது இந்த மாதிரி ஒரு எக் பீட்டர் வச்சு லைட்டாக அடித்து எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப நம்ம ஒரு ஃப்ளஃபியாக நுர வர்ற வரைக்கும் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த பெப்பரும் உப்பும் முட்டையில் கலக்கிற வரைக்கும் நம்ம அடித்து எடுத்துக்கிட்டால் போதுமானது. முட்டையை நல்லா அடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் அதோட உள்பக்கத்தில் சமையல் எண்ணெய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அல்லது நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கேக் செய்ய யூஸ் பண்ணுற பாத்திரம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மலாக ஒரு எவர் சில்வர் கிண்ணமோ அல்லது ஒரு பாத்திரமோ உங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து அதில் உள்பக்கமாக இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த பாத்திரத்துக்குள்ளே கலந்து வச்சுருக்க முட்டையை ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு 1 டம்ளர் அளவில் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துற வேணாம். தண்ணி அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த முட்டையை வேக வைக்க போகும்போது அது உள்ளே தண்ணி இறங்கிரும். ஸோ ஜஸ்ட் 1லேருந்து 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதுமானது. இப்போ அந்த ஸ்டாண்டுக்கு மேலே நம்ம முட்டை ஊற்றின பாத்திரத்தை வச்சுட்டு அந்த பாத்திரத்தையும் ஒரு மூடியால் மூடிட்டு வேக வைக்கிறதுக்காக நம்ம தண்ணி ஊற்றின இல்லையா அந்த பாத்திரத்தையும் தனியாக ஒரு மூடி போட்டு நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி மூடிட்டு மிதமான தீயில் 20லேருந்து 25 நிமிஷம் இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். ஃபுல்லாக எல்லா பக்கமும் பாருங்கள் நல்லா ஈவனாக வெந்திருக்கும். உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா ஒரு கத்தியால் கூட நீங்கள் இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஓரங்களில் கத்தியால் கீறி விட்டுட்டு சின்ன சின்ன ஃபிங்கர்ஸ் மாதிரி நம்ம ஸ்லைசஸாக போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஷேப்பில் தான் வெட்டணும்னு இல்லை, உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அந்த ஷேப்பில் வெட்டி எடுத்துக்கோங்க. முட்டையே சாப்பிட பிடிக்காமல் அடம் பிடிக்கிற குழந்தைங்க கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு தர போகும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டை இதில் சேர்த்துருக்கதே அவங்களுக்கு தெரியாது. இப்போ இன்னொரு பவுலில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோள மாவு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் மைதா மாவு மட்டும்தான் இருக்குது, சோள மாவு இல்லைன்னா அது மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இதில் 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் பெப்பர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா ஒரு ஈரம் இல்லாத ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 2 முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு அப்புறம் கொஞ்சமாக கருப்பு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம கலந்து வச்சுருக்க மாவில் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா முட்டையில் ஒரு வாட்டி நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு பிரெட் க்ரம்ஸில் இதை எல்லா பக்கமும் கோட் பண்ணி எடுத்துக்கணும். பிரெட் க்ரம்ஸ் நான் ரெடிமேடாக கிடைக்கிற பிரெட் க்ரம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுலேயும் கொஞ்சமாக உப்பு அப்புறம் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டுட்டு இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துட்டு திரும்ப இன்னொரு வாட்டி முட்டையில் இந்த மாதிரி முக்கி எடுக்கணும். எடுத்துட்டு திரும்ப ஒரு வாட்டி பிரெட் க்ரம்ஸில் இதை கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் டபுள் கோட்டிங் கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோட்டிங் எல்லாம் நல்லா நம்மளோட முட்டையில் ஒட்டிக்கும். இன்னொன்று நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும் நம்மளோட ஸ்நாக்ஸுக்கு. இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லா ஃபிங்கர்ஸையும் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஒரே ஷார்ட்டாக நீங்கள் ஒரு 2-3 பேட்ச் கூட செஞ்சு எடுத்து ஜிப்லாக் பேக்கில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்க முடியும். தேவைக்கு எடுத்து பொரிச்சு கொடுத்துக்கிற மாதிரி ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு கடாய் எடுத்துட்டு கொஞ்சமாக அதில் ஆயில் ஊற்றிக்க போகிறேன். இது நான் இன்றைக்கி ஷேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி முட்டையெல்லாம் வெந்துட்டதுனால இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொரித்து எடுத்தாலே போதுமானது. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா தீயை மிதமான சுட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபிங்கர்ஸை அதில் ஒன்று ஒன்றா
எடுத்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சு வந்துடும். அந்த டைமில் நம்ம இதை எண்ணெயெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே சுலபமான டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த ஸ்நாக்ஸை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம ஃப்ளேவர் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான ரெசிபியோடு நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.